வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சியா விதைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உடல் எடையை ஆரோக்கியமான குறைக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக சியா விதைகளை தங்களுடைய டயட்டில் வந்து எடுத்துக்கலாம். இது சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். இந்த சியா விதைகள் சூப்பர் ஃபுட் அல்லது செயல்பாட்டு உணவு அப்படின்னு அழைக்கப்படுது. காலை நேரத்தில் நீங்கள் இதை உட்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதில் தொடங்கி இதய நோய்க்கான அந்த ஆபத்து காரணிகளையுமே உங்களுக்கு குறைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சியா விதைகள் உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் சியா விதைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சியா விதைகள் எடை இழப்புக்கு வந்து உதவிகரமாக இருக்கு. புரதச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பமிலம் மற்றும் நார் சத்து நிரம்பி இருக்கக்கூடிய சியா விதைகள் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் நம்மளை வைக்கும். அப்போ பசியை சமாளிக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம ஊக்குவிக்கிறதால நம்மளுடைய எடை இழப்புக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ பசி எடுக்காமல் இருக்கிறதால நம்ம கண்ட நொறுக்கு திணிக்கிற சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை இன்னும் வெயிட் போட்டுக்க மாட்டோம். அது இல்லாமல் இந்த சியா விதைகள் இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து தண்ணீரை உறிஞ்சி உங்களுடைய வயிற்றில் விரிவடைந்து வயிறு நிரம்பியதாக உங்களுக்கு வந்து உணர்த்தும். அப்போ ஒரு டீஸ்பூன், அதாவது வந்து ஒரு டீஸ்பூன் அந்த சியா விதைகள் 28 கிராம் சியா விதைகளில் 10 கிராம் நார் சத்து இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் தினசரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உள்ளுறுப்பு கொழுப்பு திசுக்கள் மற்றும் தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது சியா விதைகள். சியா விதைகளில் நார் சத்து இதய ஆரோக்கியமான இதயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கொழுப்புகள், ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் போன்றவை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்த ஊட்டச்சத்துக்கள். இது எல்லாமே சியா விதைகள் நிரம்பி இருக்கு. இந்த விதைகள் இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து ஃபைபர் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த மற்றும் எல்டிஎல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால இது இதய நோய்களுக்கான ஆபத்தெல்லாம் குறைச்சிரும். மேலும் இந்த சியா விதைகள் உடலில் அலர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய வீக்கத்தினுடைய அறிகுறிகளை தடுக்கின்றன. கொழுப்பு மற்றும் ரத்த அளவை சரியான அளவில் பராமரித்து ஆக்சிஜனேற்ற அழுத்த அளவை குறைக்கிறதுக்கு, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு சியா விதைகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறத ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியத்திற்கு சியா விதைகள் உதவிகரமாக இருக்கும். கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடியது சியா விதைகள். நல்ல எலும்பு தாது அடர்த்தியை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் உதவிகரமாக இருக்கும். எலும்பு தாது அடர்த்தி என்பது எலும்பு வலிமையை குறிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் அதை வந்து குணப்படுத்திக் கொள்வது, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் சியா விதைகள் உதவிகரமாக இருக்கும். இந்த சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆல்ஃபா லிபோயிக் அமிலம் எலும்பு தாது அடர்த்தியை அதிகரிக்க செய்யும். ஒரு அவுன்ஸ் இந்த சியா விதைகள் நமது உடலினுடைய மெக்னீசியம் தேவைகளில் 30% மற்றும் கால்சியம் தேவைகளில் 18% ஆகியவற்றை பூர்த்தி செய்யும் அப்படின்றத மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சியா விதைகள். சியா விதைகள் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் ஆல்பா லினோலினிக் அமிலத்தினுடைய அதிக உள்ளடக்கம் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்க உதவிகரமாக இருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 நீரிழிவு நோய்க்கு எதிராகவும் போராடுவதற்கு கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி சியா விதைகள் இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்தி உணவுக்கு அப்புறம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட் சியா விதைகள் எடுத்துக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். அது வந்து நீங்கள் படிப்படியாக குறைச்சிட்டு உங்களுடைய பிளட்ல சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். சியா விதைகள் ஆரோக்கியமான சருமத்தை வந்து உங்களுக்கு தருது. அத்தியாவசியமான ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சியா விதைகள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுது. அதோட ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் தோல் சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தினுடைய வீக்கத்தை தணித்து அதை சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் பாதிப்புக்கு வந்து எதிராக சருமத்தை பாதுகாக்கவும் உதவிகரமாக இருக்கு. அத்தியாவசிய ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தில் பொலிவிழந்த திசுக்களை துரிதமாக சரி செய்யுது. இதை விட முக்கியமாக இது முகப்பொருட்களையும் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த சியா விதைகள் சருமம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒளிர்வதற்கும் அதனுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் முதுமையினுடைய முன்கூட்டிய ஆரம்ப அறிகுறிகளை முன்னாடியே தடுக்கும். ஸோ நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க, சருமத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சியா விதைகளை எடுத்துக்கொள்வது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். சுருக்கங்கள், வெட்டுக்காயங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் அழகாக இருக்கலாம். சியா விதைகளை நீங்கள் எப்படி சேர்க்கிறது அப்படின்றத நினைக்கிறீங்க? 2 டீஸ்பூன் சியா விதைகளை 8 அவுன்ஸ் வந்து தண்ணீரில் ஊற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அல்லது அதை வந்து ஒரு கப் தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு சியா விதைகளோட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் அடங்கியிருக்கக்கூடிய சியா விதைகளை காலை உணவினுடைய ஒரு பகுதியாக
முறையாக கட்டாயமாக்கிக்கலாம். நீங்கள் வந்து சியா விதைகள் இருக்கக்கூடிய கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்பு, இதயம், தோல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைய நாளை சிறப்பாக தொடங்கலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பீங்க. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு இருக்காது. பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்தி குறிப்பாக உங்களுடைய உடல் எடையெல்லாம் குறைச்சி சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் இருக்கிறதுக்கு சியா விதைகள் எடுத்துக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.